டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டு போய் யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஓவராலாக நியூஸ் ஹெட்லைன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஃபஸ்ட் நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டித்தார் ட்ரம்ப். ஈரானின் துறைமுகங்கள் அனைத்தையும் அமெரிக்க போர்க்கப்பல் முற்றுகையிட்டணும்னு சொல்லியிருக்காரு, தகவல் சொல்லியிருக்காரு. அவர் காலையில் ஒன்று சொல்லுவார், சாயந்தரம் ஒன்று சொல்லுவார். நாம் அதையெல்லாம் கருத்தில் கொண்டுட்டு இருக்க முடியாது. ஈரான் கிட்ட கேட்டோம்னா, எங்கள் போர் துறைமுகத்துக்குள்ளே நாங்கள் எப்படி அவங்கள விட முடியும், நாங்கள் அவங்கள அடித்து விரட்டி விட்டோம்னு சொல்லுவாங்க. இதில் எது உண்மைன்றதை நம்மளுக்கு சாயந்தரம் தான் சொல்ல முடியும். அடுத்த ரெண்டாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போறோம்னா, பரபரப்பாகும் தேர்தல் திருவிழா. 4 முனை போட்டி களத்தில் 4023 வேட்பாளர்கள். நாளை வாக்குப்பதிவு. ஓகே, நான் தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1.20 லட்சம் தமிழக போலீஸாரும் தேர்தல் பணிகளுக்காக 3.60 லட்சம் அரசு ஊழியர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. இதனுடைய முடிவுகள் வந்து மே 4ஆம் தேதி வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ வாக்கு சதவீதம் பதிவாகும், எத்தனை பேர் யார் ஓட்டு போட போகிறான்ற எல்லா டீட்டெயிலுமே நாளையிலிருந்து நம்ம சேனல் லைவ் அப்டேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா, 3வது நியூஸ் எதை பற்றி பார்க்க போனால், வருமான வரித்துறை சோதனை என்று தவறான தகவல் பரப்பிய செல்வ பெருந்தகை மீது நடவடிக்கை. செல்வ பெருந்தகையின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உண்மையற்றவை என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. ஓகே, 4வது நியூஸ் +1 மாணவியை தோட்டத்திற்குள் தூக்கி சென்று கூட்டு பலாத்காரம் செய்து 8 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். கோடை விடுமுறையொட்டி தனது பாட்டி வீட்டிற்கு +1 மாணவி சென்றுள்ளார். அங்கு +1 மாணவிக்கு நெருந்த கொடூரம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வளருதுன்றதை யார் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக எந்த ஆட்சி வந்தாலுமே அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்றதை நான் சொல்லுவேன். பாட்டி வீட்டுக்கு போகிறது ஒரு குத்தமா, ஒரு பொண்ணு தனியாக போனது ஒரு குத்தமா, இந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். ஏன்னா இதுக்கான பதில் என்கிட்டையும் கிடையாது, நம்ம அரசாங்கத்திட்டையும் கிடையாது. இது பேசியும் பெண்களுக்கோசரம் போராடுறாம கண்டிப்பாக இதை பற்றி பேசி தான் ஆகணும். அடுத்தா, தூக்கு தண்டனையை எதிர்கொண்டுள்ள 8 ஈரானிய பெண்களை விடுவியுங்கள். ஈரானுக்கு ட்ரம்ப் வலியுறுத்தல். ஒரு நியாயமான கோரிக்கையை ட்ரம்ப் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வார கால போர் நிறுத்தத்திற்கான காலக்கெடு முடிவடைய உள்ள சூழலில் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 8 பெண்களுக்கு ஈரானில் அமெரிக்கா சொல்லக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்றுங்க. ஹார்மோஸை அமெரிக்கா கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள்லாம் ஈரானில் நிறைவேற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் வந்து தடுக்கணுன்றது அமெரிக்காவினுடைய ஒரு மனிதாபிமானமான ஒரு செயல்னு நான் பார்க்குறேன். ஒரு நல்ல செயல் தான் இது. வெற்றியடைய நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ட்ரம்ப் அவர்களை. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை எனில் இராணுவம் ஆவலாக உள்ளது. ட்ரம்ப் மிரட்டல். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை எனில் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டலாக கூறியுள்ளார். ஈரானுக்கு திருப்பி மிரட்டல் கொடுத்துருக்காரு. அடுத்த நியூஸ் பற்றி பார்ப்போம். திருமணமான 3 மாதத்தில் விபரீதம். கணவர் ஃபோனை எடுத்து பேசாதால் இளம்பெண் தற்கொலை. காதல் திருமணம் செய்த இளம்பெண் 3 மாதத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எதுக்கோசரம் ஃபோன் எடுக்கலன்றது இல்லை, ஏதாச்சும் முக்கியமான வேலையாக கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சு. இதை என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்த நியூஸ் எதை பற்றி பார்க்க, போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படாது. ஈரானுடன்